தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறது, கார் கிளீன் பண்றது, இந்த மாதிரி எந்த விதமான செயலுக்குமே குடி தண்ணீர பயன்படுத்தக்கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அப்படி மீறுற பட்சத்துல மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து ஒருத்தருக்கு ரூ. 5,000 வரைக்குமே கூட ஒரு நாளைக்கு ஃபைன் போடுற அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில பெங்களூர்ல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ்ல வசிக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே கடுமையான தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொண்டுட்டு வராங்க. அதையும் தாண்டி எங்கேயாவது தீ ஏற்பட்டா கூட, அந்த தீ அணைக்கிறதுக்கு கூட தீயணைப்புத் துறைக்கு போதுமான அளவு தண்ணீர் இல்ல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இது எல்லாத்தையும் விட கொடுமையான விஷயம் என்னன்னா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய மக்கள் அங்க ஏற்பட்ட தண்ணீர் பஞ்சத்தால அவங்க வீட்டு கால்நடைகளுக்கு கூட சரியா தண்ணீர் கொடுக்க முடியலன்றத வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு பெங்களூரோட உண்மையான நிலைமை என்ன அப்படின்னா, பெங்களூர்ல இருக்கக்கூடிய மக்கள் கார், பங்களான்னு ஆடம்பர வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட அடிப்படை தேவையான, அத்தியாவசிய தேவையான, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தண்ணீரோட பற்றாக்குறை ரொம்ப